தான் சாப்பிட மாட்டேன். ஆமாங்க ஐயா, பாட்டி தான் உப்பு போடாம சமைக்கணும்னு சொன்னாங்க. அது எனக்கு தெரியும். தமிழுக்காக சமைச்ச சாப்பாடு ஏதாவது மிச்சம் இருக்கா? அது இருக்குங்க ஐயா. அதை கொஞ்சம் கொண்டு வாங்க. கொண்டு வா மலரு. ஐயா, அதுல உப்பு போட்டு கொண்டு வரவா? வேண்டாம் மலரு. தமிழ் என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதே சாப்பாடு அப்படியே கொண்டு வா. இந்த சாப்பாடு தான் இருக்கு. இனிமே தினமும் 3 வேளையும் தமிழுக்கு சமைக்கிற அதே சாப்பாட்டை எனக்கும் கொடுத்து விட்டுருக்கேன். 3 வேளையும் இதே மாதிரி வந்து சாப்பிடுறேன். எது கேக்குறீங்க? என் பொண்டாட்டி மட்டும் உப்புலாத சாப்பாடு சாப்பிடும்போது எனக்கு மட்டும் எதுக்கு ருசியான சாப்பாடு? நானும் இதே சாப்பிடுறேன். அதுவும் இல்லாம தமிழுக்கு அப்படி ஒரு தன்மை கிடைக்க நான் தான் காரணமே. பாலக்காட்டு ஐயர்னு சொல்கிறோம் இல்லையா, கேரளாவில் இருக்காங்களே, அவர்கள் முழுக்க முழுக்க தமிழர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த பாலக்காட்டு ஐயர்கள் என்று சொல்லக்கூடிய நமது தமிழர்களுக்கு நாம் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் கேரளாவில் நமது மற்ற இனக்குழுக்களை சேர்ந்தவரும் கூட பாதுகாப்பு கருதியோ என்னமோ மலையாளிகள் மாதிரி கூட இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவர் பாலக்காட்டு ஐயர்கள் தான் முழுக்க முழுக்க எங்கள் தாய்மொழி தமிழ், நாங்கள் தமிழர்கள் என்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். வடக்குலேருந்து வந்தவன் அவன் சாமியை ஊருக்குள்ளே வச்சுட்டு நம்ம சாமியை ஊருக்கு வெளியே துரத்திட்டான். அவன் சாத்திரத்தை உள்ளே கொண்டு வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரித்து நம்மளை மோசம் பண்ணிட்டான். எங்கே அவன் உன் நண்பன் தானே, அவன் உன்னை உன் கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே விட்டுருவானே? என்ன அயர்வாள், உங்கள் கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ளே உங்கள் நண்பனை உள்ளே விட்டுருவேல? அது எப்படின்னா முடியும்? அதெல்லாம் முடியாதுண்ணா. புரிஞ்சுத? என்ன வேல்முருகன் அமைதி ஆயிட்டீங்க? காவியில் கரப்பட்டுருச்சு போல இருக்கே. துவைச்சு போட போறியா இல்லை கழட்டி வீச போறியா? முடிவு உன்னோடது. ஏய் வாடா. சமுத்திரமணி தம்பி, சமுத்திரமணி கூப்பிட்றாருண்ணா. நீ மட்டும் எதையோ பேசிட்டு போயிட்டா அதுக்கு நாங்கள் சொல்கிற பதில கேட்காம போனா எப்படி தம்பி? அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் கேர் போட்டு வாக்கண்ணா வா. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் வர்ணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. இது என்னன்னு தெரியுமா? தெரியாது. இமயவில் வாங்கிய ஈச்சடை அந்தணன் உமையமர்ந்துயர்மலை இருந்தனாக ஐயிருத்தலையின் அரக்கர் கோமான் தொடி பொலித்தட கையின் கீழ் புகுந்த மலை எடுக்கல் செல்லாது உழைப்பவன் போல். இதாவது என்னன்னு தெரியுமா? தெரியாது. தமிழ் தெரியும் இல்லையா? நான் 2வதா பாடினது 8 தொகையில் வர கலித்தொகை செய்யுள். அது சங்க இலக்கியம்ப்பா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவபெருமானும் பார்வதியும் கைலாய மலையில் இருக்கும்போது ராவணன் கீழே இருந்து மலையை அசைச்சு பார்க்க பெரிய முயற்சி செய்தான். அதான் இதோட அர்த்தம். நான் முதல்ல ஒன்று சொன்னேனே, அது தமிழ் அகராதியிலேயே முதல்ல எழுதின நூல் தொல்காப்பியம். அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மாயோன் அதாவது பெருமாள், சேயோன்னா முருகன், வேந்தன்னா இந்திரன், அதோட வர்ணன், அவங்க எல்லாம் எந்தெந்த தமிழ் நிலங்களுக்கு கடவுள்னு தெளிவா சொல்றாரு தொல்காப்பியர். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இந்த சாமியை கும்பிட்டாங்கன்னா அது தமிழரோட கடவுளா இல்லையா? தலைமுறை தலைமுறையா ஊர் ஊரா முருகனுக்கும் சிவனுக்கும் பிள்ளையாருக்கும் பெருமாளுக்கும் அம்மனுக்கும் கோயில் கட்டி கும்பிடுறமே, அது உன் கண்ணுக்கு தெரியல? நீ பார்க்கல? உங்களுக்கெல்லாம் ஊருக்கு வெளியே இருக்கிற காவல் தெய்வம் மட்டும்தான் தமிழரோட கடவுளா? சரி, அதை விடுப்பா. எங்க கிராமத்துல
ஒரு ஐயர் கூட கிடையாது. அவங்க எங்கள் ஊரில் இருந்ததும் கிடையாது. எங்கள் வீட்டு சடங்குல கூட அவங்களுக்கு எந்த பங்களிப்பும் கிடையாது. எங்கள் கிராம கோயில் கருவறை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அவங்களால வரக்கூட முடியாது. என்ன மூர்த்தி ஐயரே, எங்கள் கோயில் கருவறைக்குள்ளே நீங்கள் ஏதாவது வர முடியுமா? அது எப்படிதான் முடியும்? நீங்கள் வரக்கூடாதுன்னு ஏதாவது உங்கள் சாஸ்திரம் சொல்லுதா? சாஸ்திரத்தும் சொல்லண்ணா. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை ஊரில் எத்தனை கோயில் இருக்குது தெரியுமா? இங்கே பிறந்த ஒவ்வொரு தமிழனுக்கும் குலதெய்வம் இருக்குதுயா. அது உனக்கும் சேர்த்து தான். அது ஐயராக இருந்தாலும் சரி, மற்ற யாராக இருந்தாலும் சரி, அந்த குலதெய்வம் யாருன்னு பார்த்தா ஒன்று அம்மனாக இருக்கும், இல்லை ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய நம்ம காவல் தெய்வங்களாக தான் இருக்கும். நீ சொல்கிற மாதிரி இவங்க எல்லாம் வடக்கிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாமிங்க எப்படி இவங்களுக்கு குலதெய்வமாக இருக்க முடியும்? ஏய் வாடா. அட இருப்பா, நான் என்ன முழுசா முடிக்கல. நீ சொல்கிறதையே உண்மைன்னு வச்சுக்க. சரிப்பா, நீ சொல்கிறதையே உண்மைன்னு வச்சுப்போம். வடக்கில் இருந்து வந்தவன் நம்ம சாமியை ஊருக்கு வெளியே வச்சுட்டானியே வச்சுப்போம். ஆனால் அதை விட தூரமாக மேற்கில் இருந்து 2 மதம் வந்திருக்கேன். அவன் நம்ம சாமியை ஊருக்கு வெளியே இல்லை, இந்த உலகத்தை விட்டே காணாமல் ஆக்கிடுவான். அவன் போன ஒவ்வொரு நாட்டையும் போய் பாரு. அவன் வர்றதுக்கு முன்னாடி அங்கே என்ன கலாச்சாரம் இருந்ததோ அதை இப்போ மியூசியத்தில் தான் போய் பார்க்க முடியும். உன்னாலே ஏற்று கேட்க முடியுமா? உனக்கு அந்த தைரியம் இருக்கா? கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்றியே, உன்னை காசு கொடுத்து பேச வைக்கிறானே வேற மதத்துக்காரன். அவனோட மதம் கால் வச்ச இடத்துல எல்லாம் அங்கே இருந்த கலாச்சாரம் என்ன ஆச்சுன்னு கிட்ட அவங்ககிட்ட நீ கேட்க முடியுமா? கேட்டாதான் ஒன்று அவன் உயிரோட விட்டுருவானா? அது சரி, நீ காசு கூறும் தானே? நோ, சும்மா பேசிக்கிட்டே போகாதீங்கண்ணா. எங்கள் பகுத்தறிவு கழகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேர்லேருந்து ஜாதியே போச்சு. பேர்லேருந்து ஜாதி போச்சா? ரொம்ப தமாசா பேசுகிறா தம்பி. உங்கள் பகுத்தறிவு கழகங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே ஜாதி கலவரமே உருவாச்சு. உனக்கு தெரியலன்னா பழைய பேப்பரை படிச்சு பாரு. அது சரி, நீ ஒரு ஜாதி விடுதலை போராளி தானே? ஆமாம். உன்னால் இவங்க கழகத்தில் தலைவராக முடியுமா? ஒன்றை தான் அவங்க ஆக விட்டுருவாங்களா? என்னப்பா அமைதியாயிட்டீங்க? பாண்டியா, இவ்வளவு வருஷமா அண்ணன் கூட சுத்திட்டு இருக்கிறியே, என்னைக்காவது அவன் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கானா? அதை பற்றிலாம் நீ பேசக்கூடாது. பாடா, ஊருக்கு ஒரு நியாயம், உனக்கு ஒரு நியாயமா? தமிழ்நாட்டில் எத்தனை ஜாதி இருந்தாலும் தமிழேன்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்னாத்தாண்டா இருந்தாங்க. உங்கள் பகுத்தறிவு கலங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழங்கிட்ட இருந்து தமிழையே பிரிச்சுட்டீங்க. தமிழையும் தமிழனையும் காட்டுமிராண்டின்னீங்க. நம்ம கலாச்சாரத்தையும் சரித்திரத்தையும் கேவலமாக பேசுனீங்க. இந்தியாவில் இருந்து தமிழனை தனியாக பிரிக்க பார்க்குறீங்க. இப்போ வெளியே இருந்து வந்த மதங்களுக்கு மாமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பழப்பாடா? அடைச்சி அண்ணா, நம்ம கழகத்துலேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குண்ணா. நம்ம போஸ்ட் ஓட்டோ நான் கிளம்புறேன். அட இருப்பா, போகிறதான் இதான் முழுசா கேட்டுட்டுப்பா. அதென்ன காவிய களத்தி வீசுனி ஒரு டயலாக்கு. காவிய நான் ஏன்பா களத்தி வீசணும்? நம்ம முன்னோர்கள் தேவாரம் திருவாசகம் பாடி வளர்த்த தமிழை இன்னைக்கும் காப்பாத்துறதே நாங்கள் தானேப்பா. என்னைக்காவது நீ சொல்லு பார்ப்போம், கருப்பு சட்டக்காரன் ஒருத்தன் தமிழில் காவியம் படைச்சிருக்கான்னு. அது சரி, நீங்க எல்லாம் ஜிவி போப்புக்கும் கார்டுவெல்லுக்கும் பிறந்த வெட்டி பசங்க தானே. இதை கேட்கறதுக்கு நீ யாருன்னு தானே கேட்குறா? நான் கேட்பேன். ஏன்னா நீ பேசும்போது நான் கேட்டிருந்தேன் இல்லையா? நான் பேசுறத நீ கேளு. எங்க தமிழ் கடவுளை பற்றி பேச நீ யாரு? யார் உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது? உங்களுக்கு தான் கடவுளே இல்லையே. எவனோ கற்பனையில எழுதின கதையை எவனோ நடிச்சதை பார்த்துட்டு அதுல சொல்லியிருக்கத உண்மைன்னு நினைச்சிட்டு வாழ்ற வாழ்க்கையை விட்டுட்டு இனிமேலாவது திருந்தி வாழுப்பா. உனக்கு தமிழை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னா ஒரு திருக்குறளையோ திருமந்திரத்தையோ போய் படி. சமுத்திரமணி, காவியில கரைப்பட்டா தோச்சா போயிரும். ஆனா கரையே ஆடையா போட்டு சுத்திரியே, இதை எப்ப நீ சுத்தம் பண்ண போறா? சரி, இப்ப நீ போலாம். தம்பி, நாங்க அமைதியா இருக்கிறது எங்களுடைய பலவீனம் இல்லை, அது உங்க அதிர்ஷ்டம். அதை துரதிர்ஷ்டமா மாத்தாம பார்த்துக்கிறது உங்களோட பொறுப்பு.
சில எனக்கு தெரியுமா